அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் நகைக்கடன் 5 பவுனுக்குள்ள 40 கிராமுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க, அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகை அடமான கடன்கள் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற பெயர் பட்டியலும் இன்று முதலே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெயர் பட்டியலில் நம்ம பெயர் இருக்கா இல்லையா, அந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே, ஒருவேளை நம்ம லிஸ்ட்ல அந்த பேர் இல்லைன்னா அதை நெக்ஸ்ட் லிஸ்ட்ல வர வைக்கிறது எப்படி, ஸோ இந்த நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்ய வைக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான முழு தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த நகை அடமான கடன்களுக்கு கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வருஷம், அதாவது 2025 டு 2026 ஆண்டுக்கான நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல முதற் கட்டமாக 6,000 கோடி ரூபாய் வந்து 3 கட்டமாக இதை வந்து தள்ளுபடி செய்ய போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல முதற் கட்டமாக 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நாங்க செய்ய போறோம் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள், அது மட்டும் இல்லாம தொடக்க வேளாண் சங்கங்களில் வைத்திருக்கக்கூடிய இந்த நகை கடன்கள், அது மட்டும் இல்லாம கிராமப்புற வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள், அது மட்டும் இல்லாம தனியார் வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது எல்லாமே நீ கம்ப்ளீட்டா முடிக்கணும். ஸோ அதெல்லாம் முடிச்சீங்கன்னா உங்களுடைய நகை மீண்டும் உங்களுக்கே கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நமது சேனல்ல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. வெளியானது பிரேக்கிங் நியூஸ் இருக்குங்களா? ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க இது. அரசாணை குடும்பங்களுக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, குடும்பத்துக்கு 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி. முழு விவரமும் கீழே நாங்க கொடுத்திருக்கோம், செக் பண்ணிட்டு நீங்க பயன்பெறுங்க அப்படின்றத தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதோட அரசாணையோட அபிஷியல் இதுவுமே இங்க மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. அதே போல இது தொடர்பான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தலின் கூட்டத்தொடரின் போது விதி எண் 110 இன் கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனால் இது தொடர்பான அரசாணை வந்து வெளியிடாமல் இருந்தது, தற்போது வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆட்சி பெற்ற காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதற்கான அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா வந்து நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024 2025ல வாங்கிய நகை அடமான கடன்களையும் தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்பாக நீங்க வாங்கிய நகை அடமான கடன்களையும் தள்ளுபடி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 22ஆம் ஆண்டுல வாங்கிய நகை கடன்களும் தள்ளுபடி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான ஆசையுமே இதுல வந்து அரசாணையுமே வெளியிட்டிருக்காங்க. அதையுமே நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சோ அடுத்ததா கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான
ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பான அரசாணை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது. இது தொடர்பான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். ஆனால் இது தொடர்பான அரசாணை வெளியிடாமல் இருந்தது. தற்போது வெளியிட்டிருக்கோம் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையில் சொன்னது என்னன்னா, நகைக்கடன்கள் தள்ளுபடி என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 பவுனுக்கு உட்பட்ட, அதாவது 40 கிராமுக்கு உள்ள நகைக்கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும். தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக அரசுக்கு ஏற்படும் செலவு பூர்வாங்க மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் 6,000 கோடி ரூபாய் ஆகும் என தெரிய வருகிறது. இது முதல் கட்டமாக. சரிங்களா? இதற்கான கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா பார்வை 2இல் படிக்கப்பட்ட கடிதத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பை செயல்படுத்த ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையின் படி ஒரு குடும்பத்தினர் 31/3/2021 நாள் வரை 5 பவுனுக்கு உட்பட்ட மொத்த எடை 40 கிராம் வரை தங்க நகைகளை அடமானம் வைத்து நகைக்கடன்கள் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் தங்களது கடன் தொகையை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ செலுத்தியது நீங்களாக 31/3/2021 நாள் வரை நிலுவையில் இருந்த தொகை 17,11,464 கோடி என்றும் அதற்கு பிறகு 1/4/2021 முதல் 30/2/2021 வரை பொது நகை கடன்களை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ திரும்ப செலுத்தியது மற்றும் தகுதி பெறாத நேர்வுகளை நீக்கி பின்னர் அதன் அசல் வட்டி, அபராத வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட நிலுவையாக ரூபாய் 6,000 கோடி தோராயமாக உள்ளது என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை நிறைவேற்றும் பொருட்டு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கருத்தின் அடிப்படையில் கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையின் ஒரு குடும்பத்தில் 31/3/2021 நாள் வரை 5 பவுனுக்கு உட்பட்ட மொத்த எடை, அதாவது 40 கிராமுக்கு உட்பட்டு தங்களது நிலுவைத் தொகையான பகுதியாக செலுத்தியது நீங்களாகவும் தகுதி பெறாத நேர்வுகளை நீக்கிய பின்னரும் இந்த அரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை நிலுவையில் உள்ள ரூபாய் 6,000 கோடி தோராயமாக நகை கடன்களை இந்த ஆணையின் இணைப்பு 1 மற்றும் 11 தெரியப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு தள்ளுபடி செய்து ஆணையிடுகிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும்படி அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் அறிவுரை வழங்கும்படி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார். மேற்குறிப்பிட்ட நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான பட்டியலில் கண்டுள்ள நகைக்கடன்களை அயல் மாவட்ட கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். மேலும் அப்பட்டமான நகைக்கடன்கள் மோசடியில் ஈடுபட்ட அனைத்து நபர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் சுமார் 16 லட்சம் ரூபாய் நகை கடன்தாரர்கள் பயன்பெறுவார் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். எல்லாருமே இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. நகை அடமான கடன்களை தள்ளுபடி செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.